யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து நம்ம ராதாமணி அம்மா தான் வந்திருக்காங்க. யோகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அம்மாவின் அன்பான வணக்கம். இப்போ பிசினஸ்க்கு உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். நீங்க சொல்லியிருக்கீங்க எப்படி பிசினஸ் என்ன மாதிரி பார்க்கலாம், எப்படி கொண்டு போலான்னு சொல்லிட்டு. நம்ம நேயர்களை இப்போ ஒரு பிசினஸ் தொடங்குறாங்க, இல்ல இப்போ ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கு, இல்ல எந்த பிசினஸ் செய்யறதுனே தெரியல, இந்த மாதிரி ஒரு நபர் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்னமா சொல்ல போறீங்க? இப்ப நம்ம ஒரு உதாரணப்படுத்தி நம்ம சொல்லுவோம். சொல்லுங்கம்மா. ஒரு கஸ்டமர் வர்றாங்க, அவங்க பல வருஷமா 2வது தலைமுறை 3வது தலைமுறையா கூட அதே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்க. ஆட்டோமொபைல் உடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்கம்மா. இவ்வளோ வருஷமா 2-3 தலைமுறையா நல்லா போயிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் இப்போ ரொம்ப சுணக்கமாயிடுச்சு. சரிங்க. அதாவது டவுன் ஆயிடுச்சு. வாடகை கட்டுறது பிரச்சனையா இருக்குது. ஒரு 200-300 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒர்க்கர்ஸை படிப்படியாக நிறுத்திட்டோம். 4-5 பேர் தான் வேலை செய்கிறாங்க. இப்போ வாடகை அப்படிங்கிறது 2வது. ஃபர்ஸ்ட் ஒன் இபி பில் கட்டுறதுக்கும் கூட முடியல, பண்ண முடியல. இப்படி இருக்குதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இப்ப யாரு இந்த பிஸ்னஸ் தொடங்கும் போது யார் பேர்ல தொடங்குனது, இப்ப யாரு நீங்க நடத்துறீங்க, முதன்மையா அங்க நின்று அங்கேயே எனி டைம் இருந்து யாருடைய மேற்பார்வையில இந்த பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது இப்ப நிறுவனர் யாரோ அவருடைய பார்ட்னர் ஆரம்பிச்சா அவங்களுடைய நாமாவளி பிரகாரம் அந்த பிஸ்னஸ் நிறுவனம் ஆரம்பிச்சது. சரிங்க. அடுத்து அவங்க இப்ப பார்க்கக்கூடிய நிறுவனுடைய தகப்பனார் பார்த்து வந்தது. இப்போ அவருக்கும் வயசாயிடுச்சு, வயோதிக காரணத்தினால சரியா வர முடியலன்னு பொறுப்பை மகன்கிட்ட கொடுத்துட்டாரு. சரிங்க. அப்போ மகனுக்கு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருக்கும் அந்த பிஸ்னஸ்க்கு சம்மந்தம் இல்லை. ஓ சரிங்க, புரியுதுமா எனக்கு. இப்போ பார்க்க இருக்கக்கூடிய நிறுவனருக்குமே அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய என்ன உற்பத்தி பண்றாங்களோ அதுக்கும் இவருக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இவரோட தகப்பனார் இருக்காங்க பாத்தீங்களா, அவருக்கு அவர் ஒரு ராமசாமின்னு வைங்களேன். ராமசாமிக்கு தகப்பன் செய்த தொழில் தான் அவரும் செய்யணும், அது அப்படியே இருக்கு. சரிங்க. அந்த கிரக நிலைப்பாடு அப்படியே இருக்கு. சரிங்கம்மா. அவங்க அப்பா என்ன தொழில் செஞ்சாங்களோ அதே தொழில் தான் ராமசாமி அப்படிங்கிறவரு செய்தாகணும் அப்படிங்கிறது விதிமுறை. அதனால அவரு செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த தொழில எந்த ஒரு டவுன்ஃபால் ஏற்படவே இல்லை. சரிங்கம்மா. ரொம்ப நல்ல பீக்காவும் அவரை விட பெஸ்டாவே செஞ்சாங்க. புரியுதுங்க. என்னங்க, ஆனா இது 3வது தலைமுறையா அவருக்கு அது உகந்த அந்த பிசினஸ் கிடையாது, அதனால டவுன்ஃபால். இப்ப இவர் இந்த இதுல உட்காந்து பார்க்கும்போது இந்த நிறுவனத்தை ரன் பண்ணும் போதே நாளுக்கு நாள் சுணக்கமாயி இப்ப 0ல நிக்குது. சரிங்கம்மா. இழுத்து மூட வேண்டிய நிலைமையில நிக்குது. சரிங்கம்மா. அப்ப இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்க கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சில எந்திரங்கள் நம்ம போட்டு கொடுத்து. சரிங்க. அவருடைய தாரபலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தாரபலன் அப்படின்னா இப்ப இவர் என்ன ராசி நட்சத்திரம் பிறந்திருக்காரோ அவர் பிறந்த ராசி நட்சத்திரத்துக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் அது வெற்றியை தேடி கொடுக்கும். சரிங்கம்மா. அப்படி அந்த தாராபலன் படி நம்ம அமைச்சு கொடுத்து அந்த குறியீடு அப்படிங்கிற ஒரு சில சிம்பிள் எல்லாம் இருக்கும். சரிம்மா. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு குறியீடு அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் இருக்கும். சரிங்க. அப்போ அதையெல்லாம் நம்ம செட் பண்ணி இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு லோகோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமாங்க. இப்போ உலக இது தெரிஞ்சு ஏவிஎம் அப்படின்னா ஒரு உருண்டை வரும், உலக உருண்டை வரும் இல்லைங்களா. ஜெமினி அப்படின்னா 2 கேர்ளும் பாயும் அவங்க ஊதுற மாதிரி இருக்கும். ஆமாங்க.
இது வந்து ட்ரேட்மார்க்கா இருந்த ஒரு லோகோ இல்லைங்களா? அது மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு லோகோ என்ன இருக்கு, அந்த குறியீடோட நம்ம செட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது டவுன்ல போயிட்டு இருந்து நல்ல பீக்ல போகுது. சரிங்கம்மா. அப்ப இந்த உலோகம் என்ன அதுல இப்ப இவங்களோட நேர்மைக்கு, இவங்களோட யோகத்துக்கு, இவங்களோட கர்மாக்கு, இவங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மெட்டீரியல் வந்து இவங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கும்போது அதுல சில கரெக்ஷன் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்து அதோட சேர்த்து இதையும் சேர்த்து செய்யுங்க. சரிங்கம்மா. இது வந்து இப்படி நீங்க பண்ணா சரி. நீங்க தொழில்ல இருந்து ஒரு டவுன்ஃபால் சந்திக்கிறவங்களுக்கு இதை சொல்லியிருக்கீங்க. சில பேருக்கு வந்து தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் வைப்பாங்க, அது செட் ஆகாது, அடுத்த தொழில் மாத்துவாங்க, அதுவும் செட் ஆகாது, அடுத்த தொழில், இப்படியே தொழில் மாறிட்டே இருப்பாங்க. ஒரு 4-5 தொழில் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு லாபம் வந்து அவங்களால ஈட்டியிருக்க முடியாது. அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்க எப்படி சொல்றீங்க? ஆமா, அவங்களுக்கு இதே முறைதானா? இல்ல, அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப தொழிலுக்கு காரகன் வந்துட்டு சனி பகவான். சரிங்க. அந்த சனி பகவான் வந்து எப்ப கேதுவோட டிகிரி எவ்வளவு இருக்கோ அந்த டிகிரியில போய் உட்காரும் போதே நல்லா போயிட்டு இருந்த தொழில் அந்த டோரை இழுத்து மூடுவாங்க, உடனே ஸ்டாப் ஆகும். அப்ப எப்ப அந்த சனி பகவான் வந்து அந்த கேதுவுடைய டிகிரியை போய் தொட ஆரம்பிக்கிறாங்களோ, நாளைக்கு போய் டச் பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் நல்லா போயிட்டு நாளையிலிருந்து நாளைக்கே இழுத்து மூடிடுவாங்க. சரிங்கம்மா. உடனே ஒரு ப்ராப்ளமாக பிரச்சனையாகும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்காமா? அதுக்குதான் நம்ம ஜாதகம் பாக்குறது. சரிங்கம்மா. அது இப்ப சில பேர் ரொம்ப நாள் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, சில பேர் நான் ஜாதகத்துல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான டவுன்ஃபால்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கு அறிகுறிகள்னு ஏதாச்சும் முன்னாடி வரும்? அப்படி ஜாதகமே இல்லை அப்படின்னா அதுக்கு அவங்களுக்காக தான் நம்ம பிரசன்ட்டா அவங்க வந்த நேரத்துக்கு கணிச்சு போடக்கூடிய பிரசன்ட் லக்னம். சரிங்கம்மா. புரியுதுங்களா? பிரசன்ட்டா போடக்கூடிய பிரசன்ன முறையில நம்ம எடுத்து சொல்றோம். சரிங்கம்மா. அப்ப அது சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் கேதுவோட தசா காலம் எவ்வளவு 7 வருஷம் தான், அதனால ரொம்ப நாளெல்லாம் நீடிக்காது. அந்த டிகிரியை முடிக்கிற வரைக்கும் நீங்க ஒரு 3 மாசம் டோர் க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகே. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரெனோவேஷன்னா நீங்க பில்டிங் ரெனோவேஷன் பண்ண வேண்டாம், அந்த இடத்த வந்து ஒரு கணபதி ஓமம் அது மாதிரி செஞ்சு ஒரு சின்ன ஒயிட் வாஷ் மாதிரி பண்ணி அதுக்கு கொஞ்சம் புனிதத்தன்மை அது மாதிரி எல்லாம் கடல் தண்ணி இது மாதிரி எல்லாம் கொடுத்து ஒரு கணபதி ஹோமம் போட்டு மறுபடியும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, பழையபடி நல்லா ரன் ஆயிரும். சரிங்கம்மா. அப்ப இது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க நம்ம இழுத்து மூடிட்டோம், நீ என்ன பண்றது அப்படின்னு இந்த விஷயம் தெரியாம இருக்கிறவங்க நாளை கடத்திட்டு இருப்பாங்க. இப்ப அந்த டைம் முடிஞ்சிருச்சு, மழை வந்துட்டு இருந்தது, நம்ம வீட்டுக்குள்ளேயே மழை என்ன வந்துட்டே இருக்குது அப்படின்னா இப்ப எட்டி பார்க்கணும் இல்லைங்களா? ஆமாங்க. பார்த்தா தானே மழை நின்றுச்சுன்னு தெரியும். இனி நம்ம எங்க போகணுமோ அங்க போறதுக்கு ஆயத்தமாயிக்கலாம் அப்படின்ட்டு. இல்ல, இனிமே மழை வந்துட்டு தான் இருக்கு, நம்ம வெளியெல்லாம் போகவே கூடாது, பாதுகாப்பா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செயல் அவங்க செய்யறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யணும், நல்ல புலமையான ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து யாரு நல்லா தெளிவா சொல்லக்கூடியவங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட அவங்க பர்த் சால்ட் இருந்தாலும் அப்படி பர்த் சால்ட் போட்டு வைக்கல அப்படி இருக்குது அப்படின்னா இன்னைக்கு முஸ்லிம் மதம் கிறிஸ்தவங்க எல்லாருமே வர்றாங்க. சரிங்கம்மா. ஜாதகம் பார்க்கறதுக்கு. அப்படி யார் ஒருத்தவங்களுக்கு துரதிருஷ்டவசமா இல்லை அப்படின்னாலுமே நம்ம பயப்பட தேவையில்லை. ஜாதகமே இப்ப நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஒன் வேர்ட் ஆன்சருக்கெல்லாம் நாங்க பிரசனம் தான் போடுவோம், பிரசனம் போட்டு தான் சொல்லுவோம். இப்ப நீங்க இதை ரன் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு கால டைம் வரைக்கும் நம்ம இதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை எடுத்து சொல்லி இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க அதை மூடிடுங்க, அது வரைக்கும் பக்கம் போக வேண்டாம். சரிங்கம்மா. இவ்வளோ மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க போய் தரங்க, ஒயிட் வாஷ் பண்ணுங்க, ஒரு ஐயரை வச்சு கணபதி ஹோமம் பண்ணுங்க,
சரிங்க. ஹோமம் பண்ணிட்டு எப்பவும் போல நீங்க ஸ்டார்ட் அது பண்ணுங்க. வந்து அவங்கவங்க ஜாதகத்துக்கோ இல்ல அவங்கவங்க வர நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கணிச்சு சொல்லுவீங்க. ஆமா, அந்த நேரத்துல எப்படி இருக்கு, அதான் சனி பகவான் போய் கேதுவை தொட்டுது அப்படின்னா சரிங்கம்மா. கேது எல்லாமே முடைக்கிற சுருக்கிரும். சரிங்கம்மா. என்னங்க, சரிங்கம்மா. அது ராக போய் தொட்டுது அப்படின்னா பிரம்மாண்டமா கொடுக்கும், ஏமாத்தவும் செய்யும். சரிங்கம்மா. அங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல பீக்கில் கொண்டு போய் மேல கொண்டு போய் டமால்னு கீழே போட்டு உடைக்கவும் செய்யும் ராகு அப்படிங்கிறது. அவங்க 2 பேரும் அது பலன் வந்து நம்ம கணிக்கிறது ரொம்ப சிரமம். சரிங்கம்மா. சரி, அது ஒரு ஒரு ஜாதகருக்கும் மாறும் இல்ல, மாறுபட்டு வரும். மாறுபட்டு வரும். இப்ப இந்த தொழில் வந்து டவுன்ஃபால்ல போயிட்டு இருக்குது, சரியா கொண்டு வர முடியல. ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் நம்ம சேலரி கொடுக்கணும், நம்மளும் மந்த்லி இவ்வளோ பட்ஜெட் நம்மளுக்கு இருக்குது, அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயாச்சும் நம்ம ஏர்ன் பண்ணாதான் நம்ம எல்லாம் டேலி பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு இலக்கு இருக்கும். சரிங்களா. இப்போ அதுவே கலந்து பத்தாம போகுது அப்படின்னா அவங்க கடன் தான் வாங்கணும். அப்புறம் வட்டி, வேற மாதிரி மனநிலை, மனம் பாதிக்கப்பட்டா உடல் பாதிக்கப்படும். உடல் பாதிக்கப்பட்ட அடுத்தது என்ன, எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்கும். அதனால ஆரம்ப கட்டத்திலே இதை சரி செஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லது. ஆமா. அப்ப நீங்க வந்து தொழிலுக்கு சொல்லிட்டீங்க, தொழில் வந்து நடந்துட்டு இருக்கப்போ ஒரு 3 நாள் மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டீங்க. இப்ப தொழில் என்னன்னு தொடங்கவே தெரியாத ஒரு சிலர் இருப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தொழில் ஆப்டாப்ப நீங்களே இருக்கீங்க, நீங்க உங்க மனசுக்கு தெரிஞ்சு சரி இது பண்ணலாமா இது பண்ணலாமா ஒரு 10 சாய்ஸ் வச்சிருக்கீங்க, 10ல ஏதோ ஒரு ரேண்டமா நீங்களா பார்த்து முடிவு பண்றது. ஒரு பொட்டிக் மாதிரி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்க ஒரு லேடிஸா இருக்கீங்க, இப்ப ட்ரெண்டிங்ல என்ன பொட்டிக் பொட்டிக் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு இல்லைங்களா. சரி ஒரு பொட்டிக் வைக்கலாம் நம்ம அப்படின்னா அதுக்குரிய கிரகம் உங்களுக்கு ஆப்டா இருக்கணும்ல. ஒரு பொண்ணு வந்து அந்த ப்ரொமோஷனுக்காக போறா, அவ்வளோ ஒரு சினிமா நடிகை விட ரொம்ப அழகா இருக்கிறான். அவ ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு இதுல பண்ணி கொடுக்கறான். எந்த கஸ்டமருக்கு அது தகுந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஆமா, அந்த நேரத்துல அந்த கிரகங்கள் அவங்களுக்கு சரியா அமைப்பா இருக்கு. அதனால ஒரு பொண்ணு வந்து கருப்பா இருப்பா, இப்ப நான் இருக்கேன்னா என்னை விட ரொம்பவே கருப்பா இருப்பா. ஆனா அவளுக்கு வந்து அந்த கிரகம் இருக்குது. அவங்க பர்சனாலிட்டி எல்லாம் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது அவங்க உடல் அழகு முக அழகு அது முக்கியம் கிடையாதுங்க. அவங்களுக்குள்ள கிரகங்கள் தான் ஈர்த்து கொடுக்குது. புரியுதுங்களா. அப்ப அவங்க வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக அவங்க போறாங்க அப்படின்னு அதை பத்தி பேசி எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் அவ்வளோ வந்து குவிறாங்க, சேல் ஆகுது. எக்ஸ்போ அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாமே தொழில்னு நம்ம எதை தொட்டாலுமே மீடியால இருந்து நம்ம எல்லா தொழில்களிலுமே வந்து இந்த ஜாதகம் வந்து இந்த எல்லாத்துக்குமே அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கிரகம் இருக்கு. அதை சரிப்படுத்தி பண்ணோம்னா அது இந்த வேலை இவங்களுக்கு ஆப்டா இருக்குமா, சாப்பாடு தருமா. ஒரு சிலருக்கு தொழிலே எதுவுமே செட் ஆகாதுமா, வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தலையெழுத்து. அவங்க வந்து தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி தர முடியுமா? தொழில் தொடங்குறதுக்கு இல்ல வேலைக்கு தான் போய் ஆகணும். இல்ல அது நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொழில் தொடங்கி என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. இவங்களுக்கு இந்த தொழில் தான் ஆப்டா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து தொழிலும் பண்ண முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது, பிஸ்னஸும் பண்ண முடியாது, வேலைக்கு தான் போகணும் அப்படின்னா அவங்க வேலைக்கு தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் அங்க நிர்ணயம் பண்ணி இருக்கு விதி, கர்மா அப்படிதான் இருக்கு. இது எல்லாமே நீங்க வந்து ஜாதகம் அல்லது பிரசனத்துல கரெக்டா பார்த்து சொல்லிடுவோம். சொல்லிடலாம். அது இல்லாம அவங்க பாட்டுக்கு அப்பா தேடி வச்ச பணம் இருக்குது, இல்ல ஒரு வீடு வித்து நான் பிசினஸ் பண்றேன், அவங்க எல்லாம் பண்றாங்களே, நம்ம பண்ணா மட்டும் என்ன, எனக்கு வந்து மனோ தைரியம் இருக்குது, அறிவு தெளிவா இருக்குது அப்படின்னா இதெல்லாம் அங்க முக்கியம் கிடையாது. உங்களுக்குன்னு நீங்க நினைச்ச தொழிலுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு வாச்ச கிரகங்கள், நம்மளுக்கு வாச்ச தாய் தகப்பன் போல உங்களுக்கு வாச்ச கிரகம் சப்போர்ட் பண்ணுதா, அதுதான் அங்க இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க மீடியால எல்லாம் இருக்கீங்கன்னா அதுக்கான கிரகம் இருந்தாதான் நீங்க இங்க குப்பை கொட்ட முடியும். புரியுதுமா. இல்லைன்னா நீங்க சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க, லைஃப் லாங் இருக்க முடியாது. ஒரு டைம் செகண்ட் டைம் நீங்க ரிஜெக்ட் ஆகி போயிருவீங்க.
ஆனா நீங்க தொடர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான கிரகம் இருக்குது. நீங்க அந்த பெட்டகத்தை திறந்து பார்க்க தெரியல. அப்ப தெரிஞ்சவங்க கிட்ட போய் அஸ்ட்ராலஜர் கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா இது அவங்க பார்த்து சரி பண்ணி சொல்லுவாங்க. தருவாங்க. உங்களுக்கு எத்தனை சதவீதம் இதுல கை கொடுக்கும் அப்படிங்கிறது. அது இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல அச்சீவ் பண்றவங்களும் இருக்காங்க, ஓரளவுக்கு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்ப நகை கடையில வேலை செய்யறவங்களுக்கு அந்த நகை கடை ஓனருக்கும் அதே கிரகம் தான், அந்த வேலை செய்யற ஸ்டாப் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சேம் ஒரே கிரகம் தான். சரிங்கம்மா. ஏன் அவர் ஓனரா இருக்காரு, இவங்க ஏன் கடைநிலை ஊழியரா இருக்காங்க? அந்த படிநிலை, கிரக நிலையோடைய படிநிலை எவ்வளவுக்கு இருக்குது, நல்ல ஒரு பீக்ல இருக்குது அப்படின்னா அவங்க ஓனரா இருப்பாங்க. அதோட கொஞ்சம் அதோட கம்மியா டிகிரி வைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குது, அதோட பவர் ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னா அதே நகை கடையில நம்ம ஒரு ஊழியரா தான் வேலை செய்ய முடியும், ஓனர் ஆக முடியாது. சரிங்கம்மா. இதுதான் வேரியேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்கம்மா. இப்போ நம்ம நேயர்களுக்கு நீங்க ஒரு இப்போ தொழில் செய்யட்டும், இல்லை ஒரு வேலைக்கு போறவங்களாகட்டும், இல்லை மீடியால இருக்கவங்களாகட்டும், யாரா இருந்தாலுமே ஆமா இப்போ எங்களோட நேயர்களுக்கு ஒரு டிப்ஸ் எப்படின்னா, எந்த தொழிலா இருந்தாலும் சரி, மீடியால இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வேலைக்கே போயிட்டு இருக்கவங்களா இருந்தாலும், காலையில எழுந்து போறப்போ இதை செஞ்சுட்டு போனா இல்லை இதை எடுத்துட்டு போனா உங்களுக்கு இதுல வெற்றி கிடைக்கும், நீங்க கண்டிப்பா அந்த அன்னைக்கு நாள் வெற்றி அடைவீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எங்க நேயர்களுக்காக கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கம்மா. அப்படி அவங்க காலையில போகும்போது கைவசமா ஏதாவது கொஞ்சம் எடுத்துட்டு போனா மங்களகரமான பொருள் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமாங்கம்மா, அந்த மாதிரி. அப்ப அதுல என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க கல்லுப்பு இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்கம்மா. கல்லுப்பு கொஞ்சம் ஒரு பேப்பர்ல மடிச்சு கையில எடுத்துக்கலாம். சரிங்கம்மா. லேடிஸா இருந்தா ஹேண்ட்பேக்ல போட்டுக்கலாம். சரிங்கம்மா. ஜென்ஸா இருந்தா பாக்கெட்ல வச்சுக்கலாம். சரிங்கம்மா. இப்ப கல்லுப்புக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்கு பாத்துடலாமா? சொல்லுங்கம்மா. கல்லுப்புக்குள்ளேயும் பாதரசம் இருக்கு. கல்லுப்புக்குள்ளேயும் சரிங்கம்மா மெர்க்குரி இருக்குது. அருமைமா. பாதரசம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா புரியும் என்னன்னு தெரியல, நம்ம ரெண்டு விஷயத்த சேர்த்து சொல்லிடுவோம். பாதரசம்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா மெர்க்குரி அப்படின்னா கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தான் மெர்க்குரினால தெரியும், அதை தவிர மற்றவங்களுக்கு தெரியாது. பாதரசம் அப்படின்னாலும் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஆனா அது விஷம் இல்ல சொல்லுவாங்கம்மா, மெர்க்குரிங்கிறது அது செகண்டரி. ஆனா உப்புல இருக்குன்றீங்களே, நம்ம உப்பு அதிகமா இருக்குது. சரிங்க, புதுசா இருக்கு, நான் கேள்விப்பட்டதில்ல, இதுதான் முதல் முறை கேள்விப்படுறேன். உப்புக்குள்ள இருக்குது. சரிங்கம்மா. செங்கல்லாம் இருக்குது. சரிங்கம்மா. பாதரசம் அதுக்குள்ள. இப்போ நம்ம தயிர் எப்படி தயிருக்குள்ளதான் நெய் இருக்குதுன்னு சொன்னா ரேண்டமா நம்ம சொல்லிடுறோம் ஒரே அடியா. அதோட ப்ராசஸிங் எப்படின்னு பாருங்க. பாலுக்குள்ள நெய் இருக்கு, ஸ்டார்டிங் என்னது பால், ஃபைனல் என்னது நெய். பாலுக்குள்ள நெய் இருக்கு பாருங்கன்னு நீங்க போய் பாப்பீங்க, நெய்யுக்கு ஆழமே பால் இருக்கு அப்படிம்பீங்க இல்லைங்களா? இப்ப செங்கல் பார்த்தீங்கன்னா செங்கலுக்குள்ளமே பாதரசம் இருக்கு. சரிங்கம்மா. எப்படி எடுப்பீங்க? தெரியாதுங்களே. ஆமா, அதே போல உப்புக்குள்ள பாதரசம் இருக்குன்னா எப்படி எடுப்பீங்க? அதோட ப்ராசஸ்குள்ள போகணும். சரிங்கம்மா. ஆனா அங்க என்னென்ன தன்மை இருக்கு அப்படிங்கறது நம்ம பேசுறதா பொருத்தமான ஒரு விஷயம். அப்போ உப்பு அப்படிங்கிறது சந்திரன், கிரகங்கள்ல சந்திரன் ஆகுது. அந்த பாதரசம் அப்படிங்கிறது அதுக்குள்ளேயே புதனும் இருக்கிறான், புதன் தான் பாதரசம். சரிங்கம்மா. அப்ப நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், சுப கிரகங்கள்ல யார் யார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அப்ப கடல் பொருள் அப்படிங்கிறது உப்பு. அந்த உப்பு அப்படிங்கிறது அது போக ஒரு எலுமிச்சம்பழம் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்கம்மா. கனிகளில ராஜகனி எலுமிச்சம்பழம், அந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு 2 கொஞ்சமா ஒரு ஸ்பூனுக்கு உப்பு ஒரு பேப்பர்ல மடிச்சு வச்சுக்கிறீங்க. ஏன்னா உப்பு கொஞ்சம் நீர் கசிவு இருக்கும், எலுமிச்சம்பழத்துல ரொம்ப அழுத்தனா இருக்கும், அமைதியா இருந்தா அது கசியாது, அது பாட்டுல இருக்கும். ஆனா ராஜகனி எலுமிச்சம்பழம் அது நம்ம எண்ணத்தை நம்ம நினைச்சு கொண்டு போறோமோ அதெல்லாம் தனக்குள்ள உள்வாங்கிக்கும். சரிங்கம்மா. எலுமிச்சம்பழம் இன்னைக்கு நம்ம போறோம்,
நல்லபடியா வெற்றியாகணும். என்ன நினைச்சு போறோமோ எந்த தடையும் இல்லாம, எந்த இடையூறும் இல்லாம, யாரோட கண்ணீரும் வேற எதுவும் இல்லாம நம்மளுக்கு எல்லாமே வெற்றியாகணும் அப்படின்னு நினைச்சு அந்த எலுமிச்சம்பழம் எடுத்து உள்ள வைக்கும்போது இவங்க என்ன பதிவுகள் எல்லாமே தனக்குள்ள உள்வாங்கிக்கும். அந்த ராஜகனியான எலுமிச்சம்பழம். சரிங்கம்மா. அந்த உப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த உப்பு வந்து பாதரசம், நம்ம பூமியே பாதரசத்துக்குள்ளதான் இருக்குது. அதனாலதான் இப்படி உருண்டைய சுத்தி சுத்தி வருது. தஞ்சாவூர் பொம்மை இப்படி ஆடுது பாத்தீங்களா, தலையாட்டம். ஆமாங்க. அதோட பேஸ் மட்டம் எப்படி இருக்குது, கனமா இருக்கும். இப்போ 1 கிலோ பாதரசம் உங்க கையில கொடுத்தா நீங்க இப்படி தூக்க முடியாது. 1 கிலோ பாதரசத்தை நீங்க தூக்க முடியாது. அது 1 டன்னுக்கு வெயிட் இருக்க அளவுக்கு இருக்கும். சரிங்கம்மா. புரியுதுங்களா? அதனாலதான் பூமி உருண்டையா சுத்தி வருது அப்படின்னா அடியில ஒரு பலமான வெயிட் இருக்கனாலதான் அது சுத்தி வருது. உருண்டை அப்படிங்கறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதோடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, பாதரசங்கிற பலம் வெயிட்டு கீழே இருக்கு. அதே வெயிட் மேல வச்சீங்கன்னா அது அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துரும். அதுக்குதான் பேஸ் மட்டம் வந்து பலமா இருக்கணும். புரியுதுங்களா? அப்படின்னு நம்ம சொல்றது. அது போல நீங்க உப்பு எடுத்துக்கலாம். உப்புக்குள்ளேயே நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், கண்ணாடி வெள்ளைதான், அதுக்குள்ள பச்சை இருக்குன்னு நம்ம சொன்னோமா இல்லைங்களா? ஒரு வீடியோல நம்ம அதை பத்தி பேசியிருக்கோங்க. எப்பவுமே வந்து சூரியனும் புதன் சுக்கிரன் இது முக்கூட்டு கிரகம் நம்ம சொல்லுவோம். சரிங்கம்மா. அப்ப அந்த கண்ணாடிக்குள்ள வந்து கண்ணாடி அப்படிங்கிறது அதோட ஸ்டப்பு வந்து வெள்ளையா இருக்குது, அது மறைஞ்சு இருக்குது. அதுல பாதரசம் இருக்கு. அந்த பாதரசம் உறிஞ்சு போனாதான் அது ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியாது. பாதரசம் உறிஞ்சு போனா ரிஃப்ளெக்ஷன் தெரியாது. சரிங்கம்மா. பாதரசம் இருந்தாதான் உங்க முகத்தை நீங்க பார்க்க முடியும். பாதரசம் உறிஞ்சு போன கண்ணாடி எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன பார்த்தா நான் தெரிவேன், நானும் உங்களை அந்த பக்கம் வந்து டிரான்ஸ்பரண்டா பார்க்க முடியும். ஆனா ரிஃப்ளெக்ஷன் தெரியணும் அப்படின்னா பாதரசம் இருக்கணும். சரிங்கம்மா. அந்த உப்பு எடுத்துட்டு போறாங்க, லெமன் எடுத்துட்டு போறாங்க இல்லைங்களா, இது ரெண்டுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். சரிங்கம்மா. அவங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத வெற்றியும் மன தெளிவும் மனசுல வந்து ஒரு கான்பிடென்ட். அந்த கான்பிடென்ட் எப்போ வரும் அப்படின்னா அது வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு அது கொடுக்குற ரிசல்ட்ல கான்பிடென்ட் வரும். ஓகேம்மா. ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. நன்றி வணக்கம். நன்றிம்மா. நன்றி வணக்கம். என்ன நேயர்களே, அம்மா நமக்கு இன்னைக்கு அருமையான ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. உப்பு நம்ம வெளியில போறப்போ, ஒரு தொழிலுக்கு போறப்பயோ இல்ல வெளியில ஏதாவது நம்ம ஒரு முக்கியமான காரணிக்கு போறப்பயோ உப்பு அல்லது எலுமிச்சப்பழத்தை கையில் எடுத்துட்டு போனீங்கன்னா அதுல இருக்க மெர்க்குரி நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும். அதனால நம்ம போற காரியம் வெற்றி அடையும், நம்ம மைண்டை கிளியரா வச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் இதை உபயோகப்படுத்துங்க. நேயர்களே, உங்களுக்கும் வந்து ஒரு தொழில் தொடங்கணும், இல்ல வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது எப்படி சரிவர பண்றதுன்னு தெரியலன்ற சந்தேகம் இருக்கு அப்படின்னாலும் சரி, இல்ல என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அம்மா கிட்ட வந்து போன் பண்ணி உங்களுக்கு தேவையானப்போ கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. உங்க சந்தேகங்கள் அனைத்தையும் அவங்க சரி பண்ணி தருவாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை திரும்பி வந்து பாக்குறோம். கண்டிப்பா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.